ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அவருடைய கிருபையினாலே மாத்திரம் நீங்களும் நானும் நிலையாய் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய பணம் அல்ல, நமக்கு இருக்கிற மற்றவர்களுடைய அனுகூலமான காரியங்கள் அல்ல, கர்த்தருடைய கிருபையே இது நாள் வரை நம்மை தாங்கி இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை இடைகட்டி, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி மீட்டுக்கொண்டு, உம்முடைய ரத்த கோட்டை குழாய்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே யாருக்கும் இல்லாத பெரிய ஸ்லாக்கியத்தை அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. நாங்கள் அல்ல, நீரே எங்களை நடத்தி வந்தீர். எங்களுடைய பலன் அல்ல, நீரே எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்தீர். எங்களுடைய பணம் அல்ல, நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்தீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இம்மட்டும் உதவின எபினேஷர், நீர் இனியும் எங்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லமையுள்ளாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சொல்லுங்க. அப்படியே ரத்த கோட்டைக்குள்ளாய் நம்மை மூடி மறைத்தபடியினாலே அந்த நல்ல தேவனை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். எந்த தீங்கும் தீண்டாது, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேஷரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேஷரே,
சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நன்றி பலி பீடங்கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடங்கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியோ செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியோ செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடங்கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடங்கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். சுகவீனத்திலிருந்து சுகம் கொடுத்திருக்கிறார். பலவீனங்களை நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். சோர்வுற்ற நேரங்களிலே நம்மை தூக்கி எடுத்து நமக்கு ஆறுதல் படுத்தி இருக்கிறார். எழுந்து போனவைகளை பெற்றுக்கொள்ளும்படியான பலனை நமக்கு கர்த்தர் கொடுத்தபடியினாலே கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது சிறகுகளால் எங்களை மூடி பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் பரிசுத்தர் 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 என்று வேதம் சொல்லுகிறது. கேருபீன்கள் சேராபீன்கள் தங்களுடைய சத்தங்களை உயர்த்தி உன்னதத்தில் வாசமாயிருக்கிற தேவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. 4 ஜீவன்கள் இடைவிடாமல் ஓயாமல் அவரை பார்த்து பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறது. பிரியமான ஜனமே, அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிறார் என்று அந்த 4 ஜீவன்கள் அவரை ஆராதிக்கிறது. அவர்களுக்கு ஓய்வே இல்லை என்று வெளிப்படுத்த விசேஷம் 4:8 நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கு வேலை தான் என்ன? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவரை துதிச்சு கொண்டே இருக்கணுமா?
அந்த 4 ஜீவன்கள் எத்தனை பாக்கியம் உள்ளது பாருங்க. நாமும் அவரை ஆராதிக்கும் போது அப்படிப்பட்ட பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நாம் மாறுவோம். எப்போது? ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் போது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் என்று நம்முடைய நாவுகள் முழங்கும் போது அவர் அதில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இந்த ஒரு அருமையான பாடல், பழைய பாடல் தான். பரிசுத்தர் 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 என் இயேசுவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுக என்று சொல்லி அவரை பாடி ஆராதிக்க போகிறோம். பரிசுத்தர் 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 என் இயேசுவே, பரிசுத்தர் 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 என் இயேசுவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, சித்தம் நிறைவேறுக, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. பரிசுத்தர் 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 என் இயேசுவே, பரிசுத்தர் 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 என் இயேசுவே. வாசம் செய்பவர், துதிகளின் சத்தத்தில் வாழ்கின்றவர், தூதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர், துதிகளின் சத்தத்தில் வாழ்கின்றவர், கேருபின் சேராபின் மத்தியில் வசிப்பவர், பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, கேருபின் சேராபின் பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, வாசனை வீசும் சிங்காசனத்தில் உலாவிடும் எங்கள் தேவனே, வாசனை வீசும் சிங்காசனத்தில் உலாவிடும் எங்கள் தேவனே, பரிசுத்தர் 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 என் இயேசுவே, பரிசுத்தர் 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 என் இயேசுவே. பக்தர்கள் கீதங்கள் இசைகளை முழங்க, பரிசுத்த தூதர்கள் போற்றி பாட, பக்தர்கள் கீதங்கள் இசைகளை முழங்க, பரிசுத்த தூதர்கள் போற்றி பாட, பரிசுத்தர்கள் போற்றும் பரலோக தேவன் அமர்ந்திருந்து நம்மை காண்கின்றாரே, பரிசுத்தர்கள் போற்றும் பரலோக தேவன் அமர்ந்திருந்து நம்மை காண்கின்றாரே,
பசியும் இல்லை அங்கு தாகமும் இல்லை, அழுகை இல்லை அங்கு கவலையும் இல்லை. பசியும் இல்லை அங்கு தாகமும் இல்லை, அழுகை இல்லை அங்கு கவலையும் இல்லை. பரிசுத்தர் 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 இயேசுவே. பரிசுத்தர் 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 இயேசுவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. பரிசுத்தர் 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 இயேசுவே. பரிசுத்தர் 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 இயேசுவே. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தகப்பன் பிதாவின் இடத்துல ஒவ்வொரு நாளும் நமக்காய் வேண்டுதல் செய்கிற அப்பா, பிதாவின் இடத்துல நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் வேண்டுகிற ஒரு தகப்பன். எத்தனை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அவர் பரிந்து பேசுகிற தெய்வனாயிருக்கிறபடினாலே நம்முடைய இஷ்டத்திற்கென்று நாம் வாழாதபடிக்கு அப்பா அவருடைய சித்தத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டாண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி வாழ, உம்முடைய சித்தத்தின்படி நடக்க, உம்மை பற்றி கொண்டு இருக்க, உம்மையே நான் ஆராதிக்க நீர் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கை இருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சித்தம் ஒன்றுமே வேண்டாம்ப்பா. உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தா போதும் ஆண்டவரே. உம்முடைய திட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறினால் போதும் ஆண்டவரே. நீர் இருந்தால் என்னுடைய சூழ்நிலைகள் மாறும். எஜமானனே, என் இயேசுராஜனே, என் எல்லமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம்முடைய சித்தம் செய்வதுதான் என்று சொல்லி 2 அடிகளை மாத்திரம் பாடி நாம் ஆராதனை முடிப்போம்.
Hallelujah.